ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம எஸ்கே கிச்சனில் சமோசா ரெடி பண்ணியிருக்கேன். சிக்கன் சீஸ் சமோசா. நம்முடைய எஸ்கே கிச்சன் சிஸ்டர்ஸு சமோசா சீட்டு வாங்கினாலுமே அதில் நல்ல சமோசாக்கு மடக்கி எடுக்க தெரிய மாட்டாங்க. அந்த வீடியோ அப்லோட் பண்ண சொல்லியிருந்தாங்க. எனக்கு தெரிந்த மெத்தட்லையும் சமோசா சீட் மடக்கி வச்சுருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்படி மடக்கினாலுமே அந்த 3 கார்னருமே கரெக்டாக இருந்துன்னா ஸ்டஃபிங் வெளியில் வராது. அந்த மெத்தடில் நல்லா டைட்டாக மடக்கணும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சிஸ்டர். ஃபஸ்ட்டு சமோசாக்கு என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கோங்கிறத பார்க்கலாம். இந்த சீட்டில் தான் நான் சமோசா ரெடி பண்ண போகிறேன். இதுக்கு என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்கிறத பார்க்கலாம். சிக்கன் உப்பு போட்டு வேக வச்சு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். துருவனை மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இது வெங்காயத்தாள், இதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். க்ரீன் பீஸ், பட்டாணி, பச்சை பட்டாணி, இதுவும் அரை கப் எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் 2 சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது காரத்துக்கு தக்கன சேர்த்துக்கிட வேண்டியதான். மல்லிக்கீரை, புதினா கீரை, கறி லீஃப், இது எல்லாத்தையுமே சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்க துருவி சேர்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி துருவி சேர்த்துக்கிடணும். உருளைக்கிழங்க இந்த மெத்தடில் துருவி எடுத்துட்டிங்கன்னா நல்ல நைஸாக இருக்கும். சமோசா சாப்பிட்றதுக்கு நல்ல நைஸாக இருக்கும். அதனால தான் நான் துருவி வச்சுருக்கேன். எடுத்து வச்சுருந்த எல்லா ஐட்டம்ஸையும் ஒன்று சேர்க்கணும். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு துருவி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வேக வச்ச சிக்கன் பீஸு, அதையும் இது கூட சேர்த்துடலாம். பாருங்கள், நல்லா நைஸாக மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்து வெங்காயத்தாள், இதையும் இதில் சேர்த்துடலாம். அடுத்து மல்லிக்கீரை, புதினா கீரை, கறி லீஃப் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இதில் சேர்த்துடலாம். சின்ன சின்னதாக கட் பண்ண பச்சை மிளகாய், க்ரீன் பீஸ், பட்டாணி, இதையும் இது கூட சேர்க்கலாம். அரை டீஸ்பூன் உப்பு, 3 டீஸ்பூன் மில்க் க்ரீம், அதையும் இதில் சேர்க்கலாம். பால் ஆடையை எடுத்து வச்சு மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுக்கக்கூடியது தான் மில்க் க்ரீம். எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நல்லா பிசைஞ்சு எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்படி மிக்ஸ் பண்ணினா போதும். உப்பு காரமெல்லாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்து சமோசா பட்டியில் பேக் பண்ணி எடுக்கலாம். கொஞ்சமாக மசருல்லா சீஸ் ஆட் பண்ணுதேன். இந்த மாதிரி துருவி போடலாம். மீண்டும் ஒரு முறை நல்ல ஒரு மிக்சிங் கொடுக்கலாம். அரை டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து சமோசா பட்டியில் பேக் பண்ண வேண்டியதுதான். உப்பு காரமுமே நல்லா சூப்பராக இருக்குது. போதும். இது கடையிலேருந்து சமோசா பட்டி வாங்கினது. இதில் தான் நான் ரெடி பண்ண போகிறேன். மைதா மாவு கம் தண்ணீர் ஊற்றி கலந்து வச்சுருக்கேன். இது ஓரங்களில் டச் பண்ணதுக்கு. ஃபஸ்ட்டு மெத்தேடு பாருங்கள், இந்த பக்கமாக மடக்கி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் வச்சு மடக்கும் போதுமே உங்களுக்கு சூப்பராக வரும். இதில் தான் ஸ்டஃபிங் வைக்கணும். நான் மடக்கக்கூடிய மெத்தேடு பாருங்கள், நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிடணும். 3 கார்னருமே நல்லா டைட்டாக வரணும். மைதா மாவு தண்ணீரில் கலந்து வச்சுருக்கேன். இதை இந்த ஓரங்களில் அப்ளை பண்ணிட வேண்டியதான். அப்படியே கம் மாதிரி பிடிச்சிக்கிடும். இந்த மெத்தேடுக்கு 2 பக்கமும் சீட் வருது. இதை அப்படியே லாக் பண்ணிட வேண்டியதான். இந்த மாதிரியும் சமோசாக்கு மடக்கி எடுக்கலாம். அடுத்து எப்படிங்கிறத பார்க்கலாம். இனி ஒரு மெத்தேடில் மடக்கலாம். இந்த சீட்டை எடுத்து ஸ்ட்ரைட்டாக இப்படி மடக்கிடணும். வந்து பிடிச்சிக்கணும். இது விடக்கூடாது. 3 கார்னர் வந்துட்டுது. இது அப்படியே கையில் தூக்கிடணும். கையில் எடுத்து பாக்கெட் வந்துட்டுது. பாக்கெட்டினுடைய தேவைக்கு வச்சுக்கலாம். ரொம்ப அதிகமாக வச்சிங்கனாலும் சமோசா மடக்க முடியாது, பிரிஞ்சு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. எல்லா பக்கமும் ஈவனாக வச்சிடலாம்.
இந்த மாதிரி பிரித்து வச்சிடணும். அடுத்து இப்படியே இங்கே வரணும். இந்த ஏரியாவை கவர் பண்ணணும். 2 கார்னருமே இப்படி வரணும். கொஞ்சமாக கம் மைதா மாவு தண்ணீரில் கலந்து வச்சுருக்கேன். கார்னர் அப்படியே பிடிக்கணும், கம் ஒட்டணும். அப்படியே ஃபோல்டிங் பண்ணிட வேண்டியதுதான். பேலன்ஸ் இங்கே வரும். இதையுமே இப்படியே ஒட்டி விட்டுறணும். இப்படியே ஒட்டி விட்டுட்டேன். கார்னர் ஃபுல்லாகவே சீல் ஆயிட்டுது பாருங்கள். கார்னர் ஃபுல்லாகவே அப்படி சீல் ஆகிரும். ஒரு பீஸ் ரெடி பண்ணிட்டேன். நல்லா சூப்பராக வந்திருக்குல்ல. எல்லா சமோசாவையும் இதே மெத்தடில் ரெடி பண்ணிட்டேன். ஸ்டஃபிங் வச்சு சமோசா ரெடி ஆகிட்டு இப்போது பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான். ஆயில் ஹீட் ஆனதும் ஒன்று ஒன்றா போட்டு வடை பொரிச்ச மாதிரி பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான். உடனே பிரட்டி போட்டுடலாம். சீட்டு மட்டும் ஃப்ரை ஆனால் போதும். உள்ளாடி ஸ்டஃபிங்லாம் ஃப்ரை ஆனது தான். நம்ம சமோசா பேக் பண்ணினது எந்த இதுவுமே பிரிஞ்சு போகையில் எல்லாமே சீலாகி தான் இருக்குது. போதும், எடுத்துட வேண்டியதான். எல்லா சமோசாவையும் இதே மெத்தடில் பொரிச்சு எடுத்துட வேண்டியதான். சூப்பராக சமோசா பொரிச்சிட்டேன் பாருங்கள். கிறிஸ்பியான சமோசா பொரிச்சு எடுத்தாச்சு. நம்ம எஸ்கே கிச்சனில் இஃப்தார் ஸ்பெஷல் சமோசா ரெடி பண்ணியிருக்கேன். கெச்சப் சேர்த்து சாப்பிடும்போது நல்ல சூப்பராக இருக்கும். கிறிஸ்பியான சிக்கன் சீஸ் சமோசா ரெடி பண்ணிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எஸ்கே கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.